ஹோசூரில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் 2 ஆண்டுகளில் பஸ்கள் கூட வாங்காத திமுக தற்போது விமான நிலையம் அமைக்கவிருப்பதாக கூறியிருப்பது ஆகச்சிறந்த நகைச்சுவை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நடப்பு சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இபிஎஸ், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் நேர்மையான விவாதம் நடத்த பலமுறை சட்டசபையில் முயன்றும் திமுக முதல்வர் தயங்குவது ஏன்? கள்ளச்சாராய மரணங்கள் 60 தாண்டியுள்ள நிலையில் இன்று வரை அங்கு சென்று மக்களை சந்திக்காதது ஏன்? பயமா ஸ்டாலின்? கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரிப்பதோடு இதற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 4 குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 4.9 ஹெக்டேர் அளவை தாண்டி 105 ஹெக்டேர் அளவுக்கு மணல் அள்ளியதாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. சட்டவிரோதமாக மணல் அள்ளும் விவகாரத்தில் 4730 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அரசு அதிகாரிகள் உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. மாநில அரசு இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. சேட்டலைட் புகைப்படம், ட்ரோன் காட்சிகள் மூலம் அறிக்கை தயாராக உள்ளது என கடிதத்தில் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. இண்டி கூட்டணியை சேர்ந்த சமாஜ்வாடி கட்சி எம்பி ஆர்.கே. சௌத்ரி நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும், அதற்கு பதிலாக இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு தனது சமூக வலைதளம் மூலம் தமிழில் பதிலடி கொடுத்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், இந்திய நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாடி கட்சி எப்போதுமே மதித்ததில்லை. செங்கோல் பற்றிய அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் கண்டனத்துக்குரியது மட்டுமின்றி அவர்களின் அறியாமையையும் காட்டுகிறது. குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான இண்டி கூட்டணி கட்சிகளின் அறியாமையை காட்டுகிறது. செங்கோல் இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலுக்கு உயரிய மரியாதையை அளித்து இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமை சேர்த்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்ட நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் மணிஷ் பிரகாஷ் மற்றும் அசுதோஷ் என்ற இருவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. இப்போது அவை ஃபாஸ்டாக் தானியங்கி முறையில் வசூலிக்கப்படுகிறது. சாலைகளை பராமரிக்கவே இந்த சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் பல இடங்களில் சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாத போதிலும் சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை மந்திரி நிதின் கட்கரி கூறுகையில், மத்திய அரசு நடப்பு ஆண்டு முதல் சுமார் 5000 கிலோமீட்டருக்கு மேல் சேட்டலைட் மூலம் இயங்கும் ஜிபிஎஸ் அடிப்படையிலான சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. மேலும் மக்கள் தரமான சாலையில் பயணிக்கவே சுங்க கட்டணத்தை செலுத்துகிறார்கள். சாலைகள் சிறப்பாக உள்ள இடங்களில் மட்டும்தான் சுங்க கட்டணம் வசூல் செய்ய வேண்டும். சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாமலும் மோசமாகவும் இருக்கும் இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகள் கட்டணம் வசூல் செய்ய முற்பட்டால் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறினார். கர்நாடகாவில் மேலும் 3 துணை முதல்வர்கள் பதவி கேட்டு காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையாவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா அமைச்சரவையில் பல்வேறு சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வீர சைவ லிங்காயத் மற்றும் SC/ST சமூகத்தினருக்கு இல்லை. எனவே மேலும் 3 முதல்வர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என கடந்த 3 மாதங்களுக்கு முன் கர்நாடகா கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜண்ணா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தல் முடிந்ததும் பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் இக்கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து சித்தராமையா கூறுகையில், மேலும் 3 முதல்வர்கள் நியமன விவகாரத்தில் மேலிடம்தான் முடிவு செய்யும் என்றார்.
இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருகிறது என கூறி அமெரிக்கா சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மத சுதந்திரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் 10 மாநிலங்களில் மத மாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சில மாநிலங்களில் கட்டாய மத மாற்றங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படுகிறது. மத சமூகங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் அமைப்பதற்கு பதிலாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை UCC அமல்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகிறார். முஸ்லிம், சீக்கியர், கிறிஸ்தவர் மற்றும் பழங்குடியின தலைவர்கள் மற்றும் சில மாநில அரசு அதிகாரிகள் அதனை எதிர்த்தனர் என்று அமெரிக்கா சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உலக கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது தென்னாப்பிரிக்கா அணி. இதுவரை 7 முறை அரையிறுதிப் போட்டிகளில் தோல்வியை சந்தித்த தென்னாப்பிரிக்கா தற்போது நடைபெற்று வரும் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி புதிய மைல்கல்லாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது.